கேட்டாலே அதிருது. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். என்ன பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் சுமார் 24 லட்சம் நபர்கள் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. நேற்றைய டேட் வரைக்கும் 24 லட்சத்துக்கு மேலே அக்கௌண்ட்ஸ் போயிட்டுது. அது மாத்திரம் இல்லை, எத்தனையோ கோடி பேர் இந்த சிஸ்டத்தின் பிளானை கேட்டுட்டும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இன்னொரு மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணினவங்களில் 20% மட்டும்தான் வேலை பார்க்குறாங்க. இது ஒஃபிஷியல் டேட்டா கிடையாது, இது எந்த தனிப்பட்ட கருத்து. மொத்தமாகவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணின நபர்களில் 20% நபர்கள் மட்டுமே வேலை பார்க்குறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மிச்ச 80% எந்த ஒரு வேலையுமே பார்க்காம இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பிஸ்னஸ் பிளான் புரியலை. அதுதான் ஒரே ஒரு காரணமாக இருக்க முடியும். ஃபுல் பிளான் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் வெளியே நிற்கிறாங்க. அதாவது பிளான் அவங்க கேட்டிருந்தாலும் சரி கேட்காட்டாலும் சரி, வெளியே நிற்கிறவங்க யாருக்குமே பிளான் புரியலை. அதனால தான் அவங்க இந்த அக்கௌண்ட்டை இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறாங்க. பிளான் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னு சொன்னால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் யாருமே வெளியே நிற்க மாட்டாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்களை மைண்டில் வச்சுக்கொள்ளணும். அதனால தான் எவ்வளோ தூரத்துக்கு இந்த பிஸ்னஸ் பிளானை, இந்த பேர்லி சிஸ்டம், இந்த பிளானை நல்ல முறையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்கிறோமோ, அதை வச்சுக்கொண்டே மிகப்பெரிய வருமானத்தை இந்த சிஸ்டத்தை நாங்கள் பார்க்க முடியும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டாக இந்த பேர்லி சிஸ்டம் என்ன என்றதை பார்க்கலாம். பேர்ல்வைன் இன்வெஸ்ட்மெண்ட் என்றால் என்ன பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிஜிட்டல் வாலெட். 135க்கு மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு குளோபல் டிஜிட்டல் வாலெட். இது வரைக்கும் 24 லட்சம் நபர்கள் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது சராசரியாக ஒரு நாளைக்கு 3000க்கு மேற்பட்ட நபர் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மட்டும் இல்லாமல் அவரேஜாக மாதம் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. இது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை போல, வங்கி கணக்கு. நாங்கள் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்போம், அந்த அக்கௌண்ட்டை போல் இந்த அக்கௌண்ட் இருக்கிறத பார்க்கலாம். அது மாத்திரமே இது ஒரு சோஷியல் அண்ட் இ-காமர்ஸ் வெப்சைட்டும் கூட. பேர்லின் இன்வெஸ்ட்மெண்ட் இது ஒரு கம்பெனி கிடையாது, இது ஒரு சிஸ்டம், ஒரு ரொபோட்டிக் சாஃப்ட்வேர் மூலம் இயங்குகிற ஒரு சிஸ்டம். நாங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணுற ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் போன்ற டிஜிட்டல் வாலெட்ஸுக்கு தானே அதே போல் பேர்ல்வைனும் ஒரு டிஜிட்டல் வாலெட். ஸோ அதனால் அதில் உள்ள அதே ஃபெசிலிட்டிஸ், மொபைல் ரீசார்ஜ், லேண்ட்லைன், டிடிஎச், கேஸ், எலக்ட்ரிசிட்டி போன்ற எல்லா சர்வீஸ்களையும் இதிலே நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் ஒரு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகத்தில் உள்ள எந்த நாடுகளுக்கும் பணத்தை உடனடியாக அனுப்பக்கூடிய வசதி இதில் இருக்கும். ஒரு நபர் எந்த நாட்டில் இருந்தாலும் அடுத்த செகண்டே அவருக்கு பணம் கையில் போகக்கூடிய வகையில் பணத்தை அனுப்ப முடியும் இந்த சிஸ்டம் மூலம். ஓகே, இந்த அக்கௌண்ட்டை நாங்கள் எப்படி லாகின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த பிளானை, இந்த சிஸ்டத்தை யார் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்களோ அவங்க லிங்கை உங்களுக்கு அனுப்பலாம். அந்த லிங்கை வாங்கி அதை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு யாருமே இந்த பிளானை பற்றி சொல்லலை, இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் லிங்க் பண்ண போகிறீங்க, அப்படிப்பட்ட நபராக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் கீழே இந்த லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி லாகின் பண்ண முடியும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். அதை பார்த்தீங்கன்னா நேம், மொபைல் நம்பர், எந்த கண்ட்ரின்னு எடுப்பாங்க, இமெயில் ஐடி, அந்த 3 தான் போட்டிருக்கும். பாஸ்வேர்டு நீங்களே போட்டுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா சொன்னால் ஸ்பான்சர் அக்கௌண்ட் சொல்லி அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், அதாவது நான் எந்த லிங்கை பார்த்து போட்டிங்க சொன்னால் எந்த நேம் போட்டு அந்த அக்கௌண்ட் நம்பர் எடுக்க பார்க்கலாம். நார்மலாகவே இதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணி அடுத்த செகண்டே உங்களுக்கு 12 டிஜிட்டில் ஒரு அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த நம்பரையும் நீங்கள் போட்ட பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி இந்த டிஜிட்டல் வேலெட்டை நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போக முடியும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு யூஸர் ஆகிட்டீங்க. அதாவது எப்படி ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம்ல நாம் யூஸராக இருக்கிறோமோ அதே போல் இந்த பேர்ல்வைன் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வேலெட்லையும் யூஸராக மாறிட்டீங்க நீங்கள். ஓகே, இந்த வேலெட்டை ஓப்பன் பண்ணுறதால, இந்த சிஸ்டத்துக்கு வந்ததால் வேறு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப் ஸ்டைலையே மாற்ற, வாழ்க்கை தரத்தையே மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய வருமான வாய்ப்பை இந்த சிஸ்டம் வச்சிருக்கு. வருமானம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரங்களுக்கு கிடைக்காது,
லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஓகே, இந்த வாய்ப்பை யார் பயன்படுத்தாமல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாம். கல்வி தகவையோ முன் அனுபவமோ எதுவுமே தேவைப்படாமல் எல்லாருமே பயன்படுத்தலாம். அது மாத்திரமில்லை, காசு தேவையானவங்க, அதை சம்பாதிக்கொண்டு ஆர்வம் எண்ணம் அதிகமாக உள்ளவங்க, அதுக்காக கடும் உழைப்பு விடாமூச்சு எல்லாத்தையும் போடக்கூடிய ஒரு நபரால் அதிவேகமாகவும் அதிகமாகவும் வருமானம் பார்க்க முடியும். மாத்திராங்க, அப்படிப்பட்டவங்க அதிகமாகவும் வாங்கலாம், அதிவேகமாகவும் வாங்கலாம். அப்போ மற்றவங்க கொஞ்சமாக வாங்கலாம், மெதுவாக வாங்கலாம். புரிஞ்சுதா? இது குறைவாகவும் மெதுவாகவும் வருமானம் பார்ப்பார்கள். அப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் என்ன பண்ணலாம்? வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்கீம். ஓகே, மொத்தத்தில் இந்த வாய்ப்பை கையில் இருக்கிற அத்தனை பேருக்குமே வருமானம் உண்டு. ஒரு நபர் கூட வருமானம் வாங்காமல் வெளியிலே போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்கீம். டக்கு நீங்கள் கேட்கலாம், அது எப்படி சாத்தியம்? அது உள்ளே வந்து அத்தனை பேருமே வருமானம் எப்படி வாங்க முடியும் என்ற கேள்வியை கேட்கலாம். அது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் கடைசியில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, இந்த வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணின லாகின் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே, எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது? 30 டிபி செலுத்தினா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். 30 டிபி என்றால் டிஜிட்டல் பாயிண்ட் என்று சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்கள் நாட்டில் இந்தியாவில் எடுத்துக்கோங்க, இங்கே நாம் யூஸ் பண்ணுற கரன்சி பார்த்தீங்கன்னா ரூபாய். பேங்க்கு போன சொன்னால் ரூபாய் தான் டிரான்சாக்ஷன் முழுக்க ரூபாய் நடக்கும். பேங்க் தர பாஸ்புக்கும் அதில் டிரான்சாக்ஷன் எல்லாமே இந்தியன் ருபீஸில் இருக்கிற பார்க்கலாம். இதே போல் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா சொன்னால் அங்கத்தையும் பேங்க்கில் உள்ள டிரான்சாக்ஷன் ஃபுல்லாகவே அமெரிக்கன் டாலரில் இருக்கும். அவங்க இஷ்யூ பண்ணுற பாஸ்புக்லையும் அமெரிக்கன் டாலர்லேயும் எல்லா டிரான்சாக்ஷனையும் பார்க்க முடியும். அதே போல் யூகே லண்டன்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும். அதே போல் இந்த பேர்லின் பார்த்தீங்கன்னு சொன்னால் 135 கண்ட்ரீஸில் பொதுவாக பயன்படுத்தப்படுற டிஜிட்டல் வாலெட் என்ற காரணத்தினால டிபி என்ற ஒரு பொதுவான அழகை ஒரு நாணய அழகாக சிஸ்டம் யூஸ் பண்ணுறதை நாம் பார்க்கலாம். ஓகே, இதில் மதிப்பு என்ன? இந்த டிபியில் வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு அமெரிக்கன் டாலருக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஒரு டிபி என்றது ஒரு அமெரிக்கன் டாலருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 30 டிபி தேவை, அதாவது $30. ஓகே, $1 கிட்டத்தட்ட 75 ருபீஸ். டெய்லி மாறிக்கொண்டிருக்கும். ஆவரேஜாக கிட்டத்தட்ட 75 ருபீஸ். ஆகவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவை? $30, அதாவது 30 டிபி. ஸோ 2250 தேவைப்படும். ஸோ இந்த பணத்தை நீங்கள் உங்களை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரோ அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு 30 டிபியை உங்கள் அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவார். அதை வச்சுக்கொண்டு உங்கள் அக்கௌண்ட்டை நீங்களே ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ ஆக்டிவேட் பண்ணினோடனே இந்த வாய்ப்பை நீங்கள் கையில் எடுத்துட்டீங்கன்ற மீனிங். வியாபார வாய்ப்பை, வருமான வாய்ப்பை நீங்கள் கையில் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம்? என்ன வருமானம் இதில் சம்பாதிக்கலாம், வருமானம் என்ன கிடைக்கும், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் என்ற பாருங்க. வருமானம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 வகையான இன்கம் இருக்குது. ஆட்டோபோல் இன்கம், ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம், டீம் பர்ஃபார்மன்ஸ் இன்கம். 3 இன்கம் இது இருக்க நாங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த வருமான வாய்ப்பை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வேலை என்ன பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம், அப்கிரேட். இங்கே பண்ண போகிற ஒரே ஒரு வேலை அப்கிரேட் மட்டும்தான். அப்கிரேட் என்றால் என்னன்னு சொன்னால் உங்கள் நிலையை உயர்த்துதல், தரத்தை உயர்த்துறது, ரேங்கை உயர்த்துறது, கிரேட்டை உயர்த்துறது. தரம் எங்கே இருக்கிறோமோ அந்த தரத்தை உயர்த்துறது. ஏற்ற தரத்தை, உங்கள் தரத்தையும் உங்களோட சேர்ந்து வேலை பார்க்குற, அதாவது உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற அவங்களோட ரேங்கையும் உயர்த்துறது. மாந்திராங்க, உங்கள் ரேங்கையும் அப்கிரேட் பண்ணணும், உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற அவங்கள ரேங்கையும் அப்கிரேட் பண்ணணும். இந்த 2 வேலையை மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணினா உங்களுக்கு இன்கம் டெய்லி 1000க்கு மேலே, மாதம் 1 lakhக்கு மேலே சிம்பிளாகவே இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இனி பார்ப்போம் இந்த சிஸ்டத்தில் உள்ள ரேங்க்ஸ் என்னென்ன ரேங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, பேர்ல், கோரல், ஓனிங்ஸ், குவார்ட்ஸ், அமதிஸ், டொபாஸ், ரூபி என்ற 7 கிரேட் பிளான் ஏ என்றும்,
அகேட், அமசனைட், ஆம்பர், பெரில் என்ற ஒரு 4 கிரேட் பிளான் பிக்லேயும் வருது. மொத்தம் 11 ரேங்க்ஸ் இருக்குது இந்த சிஸ்டத்தில். ஓகே, ஸோ இந்த நீங்கள் அக்கௌண்ட் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணினதுமே ஆட்டோமேட்டிக்காகவே பேர்ல் என்ற ரேங்குக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ பேர்லுக்கு வந்தபடியாக பேர்ல் அந்த கிரேட்டுக்குரிய ஓட்டோபோல் இன்கம் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். ஒவ்வொரு கிரேட்டுக்கும் ஒவ்வொரு ஓட்டோபோல் இருக்குது. ஸோ பேர்ல் கிரேட்டுக்கு வந்தபடியாக பேர்லுக்குரிய ஓட்டோபோல் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிடும். இந்த ஓட்டோபோல் இன்கம் ஒரு கம்பெனியோட போனஸ் அமௌண்ட்டை போல் இருக்கும். வருஷத்தில் கிடைக்கிற போனஸ் போல் இதுவும் ஒரு போனஸ் அமௌண்ட்டாக நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கொள்ளலாம். இது எப்போ வரும்போது கால அளவு இருக்காது. ஸோ அவரேஜாக 1 இயர்னு வச்சுக்கொள்வோம். 1 இயரில் கிடைக்கிற மாதிரி 1 இயர் வச்சுக்கொள்வோம். அதை 1 இயர் மீன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 8 ரவுண்டில் 8 பேமெண்ட்டில் உங்களுக்கு வரும். ஒவ்வொரு ரவுண்டும் சராசரியாக 1 வருஷ கேப்பில் உங்களுக்கு வரும். அப்படி பார்த்தீங்கன்னா 8 வருஷத்துக்குள்ள 9 வருஷத்துக்குள்ள இந்த ஃபுல் பேமெண்ட் நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஒரு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட். அதாவது நீங்கள் வேலை பார்த்த என்ன பார்க்காட்டி என்ன நீங்கள் அந்த ரேங்குக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த இன்கம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ இந்த பேமெண்ட் திரும்ப சொல்கிறேன், இந்த ஓட்டோபோல் பேமெண்ட் 8 ரவுண்டில் 8 பேமெண்ட்டில் வரும். இதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருக்காது. அவரேஜாக ஒரு 10 மாதம் 12 மாதம் 15 மாதமாக இருக்காது. அவரேஜாக 1 இயர் வச்சுக்கொள்ளுங்க. 1 இயருக்கு ஒரு பேமெண்ட் பார்த்தா 8 வருஷம் 8 பேமெண்ட்டில் உங்களுக்கு கிடைச்சிடும் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அந்த அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 43,856 டிபி உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 0.40, செகண்ட் ரவுண்டில் 16 டிபி, தேர்ட் ரவுண்டில் 64 டிபி. அப்படி போக இந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டு போகிறத நீங்கள் பார்க்கலாம். இப்படி 8 பேமெண்ட்டில் இந்த 43,856 டிபி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 32 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். எந்த ஒரு வேலையும் பார்க்காமலும் இது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர்ற ஒரு வருமானம். இது வருமானம் சொல்ல முடியாது, இது ஒரு போனஸ் சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ உங்கள் ஒர்க் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகுது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க, ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க, ஆட்டோமேட்டிக்காக பேர்ல் ரேங்குக்கு வந்துட்டீங்க, ஓட்டோபோல் எலிஜிபிள் ஆகிட்டு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வேலையை பார்க்கல. இப்போ உங்கள் ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது. சரியா? உங்கள் வேலை என்ன? அப்கிரேட் பண்ணுறது, உங்கள் ரேங்கை உயர்த்துறது. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? பேர்லில் இருக்கிறீங்க. ஸோ பேர்லேருந்து கோரலுக்கு நீங்கள் போகணும். கோரலுக்கு போனீங்கன்னு சொன்னால் அதுன்ற ஓட்டோபோலும் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிடும். அதுவும் இதே போல தான். அவரேஜாக 1 இயர் பாருங்க, 8 பேமெண்ட் 8 வருஷத்துல அந்த பேமெண்ட் வந்துடும். இதுவும் எல்லாமே ஆட்டோமேட்டிக் பேமெண்ட். ஸோ அந்த ஓட்டோபோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாகவே 1,75,400 டிபி. ஃபர்ஸ்ட் பேமெண்ட் 8 டிபி, செகண்ட் பேமெண்ட் 32, மூணாவது 256, அப்படி 8 பேமெண்ட். ஒவ்வொரு பேமெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் போது பாருங்க. இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய மதிப்பில் 1,32 லட்சம் ரூபாய். இது இந்த போனஸ் ஓட்டோபோல் இன்கம் உங்களுக்கு இருக்குது. ஓகே, அப்போ அந்த ரேங்க்குக்கு நீங்கள் போகிறது எப்படி அந்த ரேங்குக்கு போகலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளானை, இந்த சிஸ்டத்தை, இந்த பேர்லின் பிளானை உங்களுக்கு தெரியாத எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. இந்த பிளானை அறிமுகப்படுத்துங்க. அவங்களையும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வைங்க. நீங்கள் அறிமுகப்படுத்துகிற மூலம் ஒரு நபர் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு 15 டிபி உங்களுக்கு வருமானமாக வரும். அதாவது 1125 உங்களுக்கு அந்த ஸ்பாட்லேயே வரும். வந்துடுறாங்க. உங்கள் மூலம் ஒரு நபர் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அவர்கிட்ட அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணின அடுத்த செகண்டே உங்களுக்கு 15 டிபி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இதை சொல்கிறது ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம் சொல்லுவாங்க. அடுத்த செகண்டே கிடைச்சதும் ஸ்பாட் இன்கம், ஃபாஸ்ட்டாக வரபடியாக ஃபாஸ்ட் இன்கம். அப்போ நீங்கள் 2 பேர் இன்வெஸ்ட் பண்ணி என்ன நடக்கும்? 15 2 30 டிபி உங்களுக்கு வந்துடும். அதாவது போட்ட காசு 2 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணினாலே உங்களுக்கு வந்துடும். இப்படி நீங்கள் எத்தனை நபரை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒவ்வொரு மெம்பர்ஸுக்கும் அந்தந்த ஸ்பாட்டில் 15 டிபி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்போ இப்போ கோல போகிறதுக்கு சிஸ்டம் என்ன சொல்லுது? நீங்கள் எத்தனை பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். மினிமம் 4 பேரை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஸோ 4 பேருக்கும் 4 × 15 60 டிபி உங்களுக்கு இன்கம் வந்துடும். இந்த 60 டிபியில் 40 டிபியை மட்டும் ரீஇன்வெஸ்ட் முதலீடு பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் கோலுக்கு போயிடலாம். புரிஞ்சுதா? மினிமம் 4 பேர் இன்வெஸ்ட் பண்ணினாலே போதும். 60 டிபி வருமானம் கிடைக்கும். அந்த வருமானத்தில் 40 டிபியை ரீஇன்வெஸ்ட் பண்ணினா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே கோரல் கிரேட்டுக்கு போக முடியும். அங்கே போயிட்டீங்கன்னு சொன்னால் பேர்ல், கோரல் இந்த 2 ஓட்டப்பூலும் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிடும்.
பேர்டில் 31 லட்சம், இதில் 1,31,00,000, மொத்தம் 1,64,00,000 ரூபாய் ஓட்ட பூல் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிடும். இதுவும் ஆவரேஜாக ஒவ்வொரு ஒன் இயர் ஒரு பேமெண்ட்டாக ஏடிஎஸில் வந்துடும். சரியா? இப்படி ஒவ்வொரு டைமும் நீங்கள் வாங்குகிற இன்கம்மில் ஒரு பகுதியை தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, மற்றதை உங்களை சொந்த தேவைக்கு எடுப்பீங்க. இதை முக்கியம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்கு பே பண்ணுற தொகையை நீங்கள் கையால் போட வேண்டிய தேவை இருக்காது. நீங்கள் வாங்குகிற வருமானத்தில் ஒரு பகுதியை தான் போடுவீங்க. இதிலே பார்க்கலாம், 60 டிபி வாங்கித்தான் 40 டிபி போட்டிங்களே தவிர கையால் போடலை. ஸோ கடைசி மட்டும் இதுதான், கையால் காசு போட்டு அப்கிரேட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு டவுட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் கோரல் போகணும்? நான் பேர்லேயே இருக்கலாம் தானே, அதிலே 32 lakhs எனக்கு வருது, ஒவ்வொரு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொண்டே நான் $15 நான் வாங்குகிறேன், எதுக்காக நான் 40 டிபி அப்கிரேட் பண்ணி கோலுக்கு போகணும்ன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வேண்டாம். என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்த பேர்ல் ஓட்டப்பூலை நீங்கள் விட்ரோ பண்ணணுமா இருந்தால், கையில் எடுக்கணுமா இருந்தால், நீங்கள் கோரல் அப்கிரேட் பண்ணியே ஆகணும். புரிஞ்சுதா? உங்களுக்கு வந்த பேர்ல் ஓட்டப்பூலை விட்ரோ பண்ணுறதுக்கு நீங்கள் கோரல் போனால் தான் அது விட்ரோ பண்ண முடியும். ஓகே, கோலுக்கும் இப்போ நீங்கள் வந்துட்டீங்க. அடுத்த வேலை என்ன? அடுத்த கிரேட் போகணும். அது என்ன? ஓனிக்ஸ். இப்போ நாங்கள் கேட்பீங்க, ஏன் ஓனிக்ஸு நான் போகணும், இந்த ரெண்டும் போதும் தானேன்னு கேட்கலாம். கிடையாது. பேர்ல் விட்ரோ பண்ண நீங்கள் கோலுக்கு எப்படி வந்தீங்களோ அதே போல் கோரல் ஓட்டப்பூல் இருக்குது, 1,30,00,000 ரூபாய். அதை எடுக்கணும்னா என்ன பண்ணீங்க? ஓனிக்ஸ் போகத்தான் வேணும். ஸோ அதை எடுக்கிறதுக்காக ஓனிக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக போயே ஆகணும். ஸோ அதோட ஓட்டப்பூல் பார்த்தீங்கன்னா சொன்னால் கிட்டத்தட்ட 5,24,514 டிபி வருது. அதே 8 பேமெண்ட் 8 ரவுண்ட் நீங்கள் பார்க்கலாம். இந்திய மதிப்பில் அது பார்த்தீங்கன்னா சொன்னால் 3,94,00,000 ரூபாய். அதுன்ற ஓட்டப்பூல் மட்டும், ஓனிக்ஸ் ஓட்டப்பூல் மட்டும். புரிஞ்சுதா? ஓகே, அப்போ ஓனிக்ஸுக்கு எப்படி நம்ம அப்கிரேட் பண்ணுற பார்த்தீங்கன்னு சொன்னால், சிஸ்டம் சொல்லுது மொத்தமாகவே நீங்கள் 6 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணினா போதும், அதை விட 100 டிபி ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்கள். 6 பேர் 100 டிபி. நீங்கள் ஏற்கனவே 4 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி கோல் வந்துட்டீங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக 2 பேரை போட்டாலே போய் ஓகே 6 பேர் வந்துடும். ஆனால் 2 பேரை போட்டால் வெறும் 30 டிபி தான் வரும். ஆனால் சிஸ்டம் சொல்லுது என்ன? 100 டிபி தேவைன்னு சொல்லுது. ஸோ 2 மெம்பர்ஸை போட்டால் போதாது, கையாலையும் காசு போட தேவையில்லைன்னு சிஸ்டம் சொல்லுது. அப்போ என்ன பண்ணணும்? இன்னும் கொஞ்சம் கூட மெம்பர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 6-8 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணினாலே அந்த 100 டிபிஸ் வந்துடும். அதை வச்சுக்கொண்டு நீங்கள் ஓனிக்ஸ் போகலாம். அப்போ இதே என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், பேர்ல் என்ற ஓட்டப்பூல் எடுக்கிறதுக்கு கோரல் போகணும், கோரல் விட்ரோ பண்ண ஓனிக்ஸ் போகணும், ஓனிக்ஸ் ஓட்டப்பூலை விட்ரோ பண்ண குவார்ட்ஸ் போகணும், குவார்ட்ஸுக்கு அமெத்திஸ். இப்படி ஒவ்வொரு கிரேட்லேயும் எங்களுக்கு வர ஓட்டப்பூல் இன்கம் விட்ரோ பண்ணணும்னு சொன்னால் நாம் அடுத்தடுத்த கிரேட்டுக்கு அப்கிரேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால், இந்த சிஸ்டத்துக்கு வந்த ஒரு நபர், பேர்லாக இந்த சிஸ்டத்துக்கு உள்ளே வந்த ஒரு நபர் கண்டிப்பாக ரூபி வரைக்கும் அப்கிரேட் பண்ணியே தீருவார். அதனால் உள்ளே வந்த எல்லாரும் வருமானம் பார்க்காம வெளியில் போக முடியாது. உள்ளே வந்துட்டாலே ஓட்டப்பூல் பேர்ல் வந்துடும். 30 லட்சம் ரூபாய் வருதுன்னு சொன்னால் அது எடுக்கிறதுக்கு கோரல் பண்ண வேற மாட்டாரா? பண்ணுவேன். கோரல் பண்ணிட்டா கோரல் வரும். அதே என்ன பண்ணுவேன்? ஓனிக்ஸ் பண்ணுவேன். ஸோ இப்படியே பேர்லாக வந்த ஒரு நபர் கண்டிப்பாக ரூபி ஆகியே தீர வேண்டும் என்றதில் மறுக்கவே முடியாது. ஸோ அதனால் அனைத்து எல்லா ரேங்குக்குள்ள இன்கமும் அவர்கள் வாங்கியே தீர்வார்கள். ஆனால் அது எவ்வளோ காலத்தில் வாங்குவார் என்றது எதில் இருக்குது? நீங்கள் என்ன ஸ்பீடில் வேலை பார்க்குறீங்களோ அதெல்லாம் இருக்குது. இதை தான் நான் ஆரம்பம் சொன்னது. நீங்கள் வேகமாக பண்ணினா வேகமாகவும் அதிகமாக சம்பாதிக்கலாம், மெதுவாக பண்ணினா மெதுவாக சம்பாதிக்கலாம். ஸோ நீங்கள் ரூபி வரைக்கும் போக போகிறது கன்ஃபார்ம். ஆனால் எவ்வளோ காலத்துக்கு போக போகிறீங்க தீர்மானிக்க போகிறது ஏன்? நீங்கள் உங்கள் வேகம், நீங்கள் வேலை பார்க்குற வேகத்தில் இருக்குது. ஸோ இந்த இன்னொரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், வாழ்க்கை பூரா லைஃப் லாங் நான் மெம்பர்ஸை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கணுமா ஒரு கேள்வி கேட்கலாம். ஓகே, மிச்சம் இப்போ நீங்கள் ஓனிக்ஸ் இருக்கீங்க, மிச்ச கிரேட்டை அப்கிரேட் பண்ணுறதுக்கு எத்தனை பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அடுத்த கிரேட் குவார்ட்ஸுக்கு போகிறதுக்கு மொத்தமாக 8 பேர் தேவை. ஏற்கனவே 6 பேர் நீங்கள் போட்டிருப்பீங்க, போட்டுக்கலாம், போடாமல் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 2 பேர் போட்டு 8 போட்டாலே போதும்னு சிஸ்டம் சொல்லுது. அமெத்திஸ் ஆகிறதுக்கு 10 பேர் இருந்தால் போதும்.
டொப்பாஸ் ஆகிறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 10 பேரை போட்டு 20 பேர் இருந்தாலே டொப்பாஸ் போயிடலாம். ரூபிக்கு எக்ஸ்ட்ராவாக போட வேண்டிய தேவை கிடையாது. அதே 20 பேரை வச்சுக்கொண்டே ரூபி ஆயிடலாம்னு சிஸ்டம் சொல்லுது. ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கள், குவார்ட்ஸுக்கு 1000 டிபி தேவை, அமெத்திஸ்டுக்கு 5000 டிபி தேவை, டொப்பாஸுக்கு 10,000 டிபியும் ரூபிக்கு 20,000 டிபியும் இருந்தால் தான் நீங்கள் அந்தந்த கிரேட் அப்கிரேட் பண்ண முடியும். ஆனால் 20 பேர் இருந்தாலே எல்லா கிரேட்டுக்கும் அப்கிரேட் பண்ண போதுமான மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்றது சிஸ்டம் சொல்லுது. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ப்ராக்டிக்கலாக பாருங்கள், நீங்கள் 20 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிங்கன்னா வாங்க போகிறீங்கன்னா வெறும் 300 டிபி தான். 20 × 15 300 டிபி தான் வாங்க போகிறீங்க. அந்த 300 வச்சு கோரலும் ஓனிக்ஸும் மட்டும் அப்கிரேட் பண்ணலாம் 140 டிபிக்கு. மிச்சமாக இருக்க 120 டிபி தான். அதை நீங்கள் பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணலாம் உண்டு, அல்லது நீங்கள் தேவையான வித்ட்ரா பண்ணி காசாமல் எடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது குவார்ட்ஸ் அப்கிரேட். அதுக்கு தேவை 1000 டிபி, 8 பேர். 1000 டிபிங்கிறது 75,000 தேவை, 8 பேரும் தேவை. 8 பேர் இருக்கணும், 8 பேருக்கு அதிகமாக கூட இருக்கிறாங்க. 1000 டிபிக்கு எங்கே போவீங்க? சிஸ்டம் என்ன சொல்லுது? 20 பேர் மட்டும் இருந்தால் ரூபி மட்டுமே போகலாம்னு சிஸ்டம் சொல்லுது. நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்கு எந்த காலத்தை கொண்டு சொந்த பணத்தை போட வேண்டிய தேவையில்லைன்னு சிஸ்டம் சொல்லுது. அப்படி பார்த்தா எப்படி குவார்ட்ஸ் அப்கிரேட் பண்ண முடியும்? குவார்ட்ஸ் அப்கிரேட் பண்ணாலும் என்ன லாபம்? 39 கோடி ரூபாய் போனஸ் கிடைக்குது, ஓட்டப்பூல் கிடைக்குது. மட்டும் இல்லாமல் நீங்கள் குவார்ட்ஸ் போனால் தான் ஓனிக்ஸ்ன்ற ஓட்டப்பூல் கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாயை நீங்கள் வித்ட்ரா பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ குவார்ட்ஸ் போயே ஆகணும், போகைன்னு சொல்ல முடியாது. ஓனிங்ஸ் ஓட்டப்பூல் 3 கோடி ரூபாய் இருக்குது, அதை விட பேர்ல் இருக்குது, கோரல் இருக்குது. ஸோ இது குவார்ட்ஸ் என்ற கிரேட் அப்கிரேட் பண்ண வேண்டிய தேவை ஒன்று வேறு நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் டக்குனு ஒரு கேள்வி கேட்கலாம், எனக்குத்தானே பேர்லும் கோரலும் ஓட்டப்பூல் வித்ட்ரா பண்ணலாமே, நான் ஓனிங்ஸில் இருக்கிறேன், ஸோ இந்த 2 ஓட்டப்பூலும் எனக்கு இருக்குது, இந்த 2 நான் வித்ட்ரா பண்ணி நான் குவார்ட்ஸ் அப்கிரேட் பண்ணலாம் தானே கேட்டிங்கன்னா அது ஒரு புத்திசாலித்தனமான வேலை கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 டிபி தேவை. அந்த 1000 டிபி பேர்லையும் கோரலையும் ஓட்டப்பூல் வர்றதுக்கு சில மாதங்கள் கிடையாது, வருஷங்கள் எடுக்கலாம். 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ எடுக்கலாம் 1000 டிபி வர்றதுக்கு. ஸோ அது புத்திசாலித்தனமாக இல்லை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு பாருங்கள். இந்த பிஸ்னஸ் பிளான் உங்களுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கான்னு பாருங்கள். அதை விட முக்கியமாக சிஸ்டம் என்ன சொல்லிச்சோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கிறீங்களா, அதுபடி தான் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்களான்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் நோ, இல்லை. சிஸ்டம் சொன்னபடி நீங்கள் வேலை பார்க்கல. சிஸ்டம் என்ன சொல்லியிருக்குன்றதை திரும்ப ஒருக்க இப்போ நாம் பார்க்கலாம். உங்கள் வேலை என்ன சொல்லியிருக்கு? உங்கள் ரேங்கையும் அப்கிரேட் பண்ணணும், உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க ரேங்கையும் அப்கிரேட் பண்ணணும். இந்த 2ஐயும் நீங்கள் சரியாக பண்ணிடுங்கன்னு சொன்னால் லட்சக்கணக்கில் எக்கச்சக்கமாக வருமானம் சம்பாதிக்கலாம்னு சிஸ்டம் சொல்லியிருக்கு. நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் தரத்தை உயர்த்துறது, உங்கள் டவுன்லைன் தரத்தை உயர்த்துறது, 2 வேலையை நீங்கள் பார்த்தது. முதலாவது மட்டும் உங்கள் ரேங்க், உங்கள் வருமானத்தை மட்டும்தான் பார்த்துருக்கீங்களே ஒழிய 2வது பார்த்தீங்களா உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க அவங்கள ரேங்கே நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் நீங்கள் பார்த்தீங்களா? கிடையாது. அதை மட்டும் நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்துருக்கீங்க. எப்படி நீங்கள் உங்கள் ரேங்கை அப்கிரேட் பண்ணாத கவனம் எடுத்தீங்களோ அதே போல் உங்களுக்கு கீழே உள்ளவங்க ரேங்கையும் அவங்க அப்கிரேட் பண்ணுறதுல கவனம் எடுத்துனீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நீங்கள் இருக்க வேண்டிய இடம் ரூபி. ஆனால் நீங்கள் இப்படி பண்ணலை, மிகப்பெரிய வருமானம் எடுக்க வாய்ப்பை நீங்கள் விட்டீங்க. ஸோ உண்மையில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஆரம்பத்திலேருந்து இந்த சிஸ்டத்தை எப்படி பண்ணணும்ன்றதை திரும்ப இருக்க பார்க்கணும். பாருங்கள், ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் நீங்கள் வந்தோடனே முதலாவது நபரை அறிமுகப்படுத்துறீங்க. உங்களுக்கு 15 டிபி இன்கம் வரும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 15 மட்டும் வராது, எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு 1.5 டிபி வருமானம், கிட்டத்தட்ட 95 ருபீஸ் உங்களுக்கு அதனுடைய இன்கம் இருக்குது. அது டீம் பர்ஃபார்மன்ஸ் இன்கம்னு சொல்லுவாங்க. நீங்கள் U1 போட்டிருக்கிறேன், நீங்கள் A1 காட்டிக்க, நீங்கள் அறிமுகப்படுத்த நபர் A1 இதை காட்டணும் பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அவரும் அதை பண்ணணும்.
நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் அறிமுகப்படுத்த ஏவனும் அதை பண்ணணும். அவரும் தனக்கு தெரியாத நபர்களை இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 2வது நபரை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது அதே நேரத்தில் அவரும் ஒரு நபரை அறிமுகப்படுத்தணும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் A2 இன்ட்ரடியூஸ் பண்ணுற அதே நேரத்தில் அவர் B1 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த இடத்துல நீங்கள் A2 நீங்கள் அறிமுகப்படுத்தினால் நீங்கள் வாங்குகிற இன்கம் 15 + 1.25 16.25 16.5 DP உங்களுக்கு வருமானம் வாங்குறீங்க. ஏன் A2 நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க. ஆனால் B1 நீங்கள் அறிமுகப்படுத்துறதில்லை. அதனால் உங்களுக்கு அந்த 15 DP உங்களுக்கு வராது, அது A1க்கு போகுது. ஆனால் 1.5 DP உங்களுக்கு வரும். காரணம் என்ன பார்த்தீங்க சொன்னால் இந்த B1 எங்கே இருக்குது, உங்களுக்கு கீழே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் B1 வந்தபடியாக 1.5 இருக்குது. ஆனால் A2 பொறுத்தவரையில் 15 DPயும் வரும், 1.5 வரும். B1 பொறுத்தவரையில் 15 DP உங்களுக்கு வராது, 1.5 DP மட்டுமே வரும். இப்படி உங்களுக்கு கீழே இருக்க அத்தனை பேரும் உங்களோட சேர்ந்து புது நம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஒரு 20 பேர் இருந்தாலே தாராளமாக போதும் என்று சிஸ்டம் சொல்கிறது. அப்போ உங்களுக்கு கீழே உள்ள 8 லெவல் நீங்கள் அறிமுகப்படுத்த நபர், அவர் மூலம் வந்த நபர், அவர் மூலம் வந்த நபர், 8 லெவல் இருக்கும். அதில் உங்களுக்கு 1.5 DP படி ஒரு அன்லிமிட்டட் இன்கம், வரையறை இல்லாத இன்கம், மிகப்பெரிய இன்கம் உங்களுக்கு அதில் வருமானமாக கிடைக்கும். இது பார்த்தீங்க சொன்னால் நீங்கள் மொத்தமாகவே வாங்க போகிற ஓட்டோ பூல் இன்கம்மை விட இந்த இன்கம் அதிகமாக இருக்கும். புரிஞ்சுதா? ஓட்டோ பூல் இன்கம்மை விட இந்த டீம் பெர்ஃபார்மன்ஸ் இன்கம் அதிகமாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அத்தனை பேரும் ஃபர்ஸ்ட் லெவலில் இருப்பாங்க. அவங்க மூலம் வந்தவங்க உங்கள் செகண்ட் லெவலில் இருப்பாங்க. செகண்ட் லெவல் மூலம் வந்தவங்க உங்கள் தேர்ட் லெவலில் இருப்பாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இதே போல் உங்களோட 8 லெவல்லையும் எத்தனை பேர் வந்திருப்பாங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே நீங்கள் இருக்கிறீங்க, லெவல் 1ல் யார் இருக்கிறது, நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. உங்கள் லெவல் 2ல் யார் இருப்பாங்க, லெவல் 1ல் உள்ளவங்க அறிமுகப்படுத்த அவங்களெல்லாம் லெவல் 2ல் இருப்பாங்க. அதே போல் 3ஆம் லெவல் தேர்ட் லெவலில் யார் இருப்பாங்க, லெவல் 2ல் இன்ட்ரடியூஸ் பண்ணின அத்தனை பேருமே லெவல் 3ல் இருப்பாங்க. இந்த 3ஆம் லெவல் அவங்க யார் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க எங்கே இருப்பாங்க, லெவல் 4ல் இருப்பாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிய நபர்கள் அவங்களுக்கு கீழே 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 இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதில் கிட்டத்தட்ட எத்தனை பேர் வருவாங்கன்னு ஈஸியாக நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுக்கணும்னு பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு 4 பேரை மட்டும் அறிமுகப்படுத்திக்கிறீங்க. வெப்பம் ஒன்லி 4 மெம்பர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஏன் பண்ணிக்கிறீங்க, 4 பேரை அறிமுகப்படுத்த தான் நீங்கள் கோல் ஆக முடியும். ஓட்டோ புல் விட்ரோ பண்ணலாம் பேர்ன்றபடியாக 4 பண்ணிக்கிறீங்க வெப்பம். இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு மட்டுமா கிடையாது, இந்த 4 பேருக்கும் அதே நிலைமை தான். அவங்களும் இதை பண்ணினா தான் பேர் ஓட்டோ புல் எடுக்க முடியும். ஸோ அந்த 4 பேரும் ஆளுக்கு 4 பேரை கண்டிப்பாக அறிமுகப்படுத்துவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் 14 பேர் வந்துடுவாங்க. இங்கே உங்கள் செகண்ட் லெவலில் 14 பேர், அவங்களுக்கும் அதே சிச்சுவேஷன் தான். ஸோ அவங்கள ஆளுக்கு 4 நேரம் பண்ணும்போது 64 பேர் வந்துடுவாங்க. அந்த 64 பேரும் அவங்களுக்கு 4 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ 256. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 6 8 அளவில் இருப்பாங்க. 6536 நபர்கள் மினிமம் இருப்பாங்கன்னு காட்டுறேன். அதாவது 4 பேரை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணினாலே, அதாவது பேர்ல் ஓட்டப்புல் எடுக்கணும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக இவங்க 4 பேரை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணினாலே இத்தனை பேர் வந்துடுவாங்க. சரி, இதை கொஞ்சம் வித்தியாசமாக இன்னொரு பார்க்குறேன். நான் இதை 20 வைக்கிறேன். ஏன் 20 பண்ணுறேன், உள்ளே வந்த ஒரு நபர் கண்டிப்பாக ரூபி போயே ஆவார். ரூபி ஆகிறதுக்கு 20 DP கண்டிப்பாக தேவை, உங்களுக்கும் தேவை. 20 நபர்கள் கண்டிப்பாக தேவை, உங்களுக்கும் தேவை, உங்களுக்கு கீழே உள்ளவர்கள் கண்டிப்பாக தேவை. அவங்களும் எப்போது ஒரு நாள் ரூபி ஆத்தான் போகிறாங்க. அப்போ நீங்கள் 20 பேரை, அந்த 20 பேர் மூலம் 400 பேர், அந்த 400 பேர் மூலம் 8000 பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 1 2 3 4 லெவல் மட்டும்தான் அமௌண்ட் போட்டிருக்கிறேன். 5 6 7 8 போடல, காரணம் ஸ்பேஸ் பத்தாது. அப்போ எக்கச்சக்கமான நபர்கள் உங்களுக்கு கீழே இருக்க போகிறாங்க என்றதை பார்த்து வச்சுங்க. அப்போ இவங்க அத்தனை பேராலையும் இவங்க வர 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 உங்களுக்கு 1.5 DP இன்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவே நீங்கள் வாங்க போகிற 1421 கோடி ரூபாய் ஓட்டோ பூல் இன்கம்மை விட
அதிகமான இன்கமாக இது இருக்கும். அது மாத்திரமில்லை, இவங்க தான் இந்த சிஸ்டத்தில் மிக மிக அதிகமான வருமானமான ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம்மை உங்களுக்கு அள்ளி வழங்க போகிற முக்கியமான நபர்களும் இவர்களே தான். புரிஞ்சு? அதாவது உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களை அப்கிரேட் பண்ண வைக்கிறதால நீங்கள் வாங்க போகிற இன்கம் தான் மிக மிக அதிகமான இன்கம். அதை உங்களுக்கு வழங்க போகிறது இவங்க தான். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். திரும்ப ஊண்டி சொல்கிறேன், இந்த வருமானம்தான் பேர்ல்வைன் சிஸ்டத்தில் இருக்கும் வருமானங்களில் மிக முக்கியமானதும் மிக மிக அதிகமான வருமானமும் இதுதான். இதைத்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு 8 லெவல் இருக்குது, சரியா? இப்போ உங்கள் ஃபர்ஸ்ட் லெவலில் பேர்லாக இருக்கிறாங்க பாருங்கள். அவங்க பேர்லாக என்டர் பண்ணும்போது சிஸ்டத்துக்கு 30 DP பே பண்ணிப்பாங்க, தெரியும். அதே போல் செகண்ட் லெவலையும் இருப்பாங்க, தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் எல்லாத்தையும் ஒவ்வொரு லெவல் இருப்பாங்க. அத்தனை பேரும் பேர்லாக தான் வந்திருப்பாங்க ஆரம்பத்தில். ஓகேயா? ஸோ இப்போ பாருங்க சொன்னால், ஃபர்ஸ்ட் லெவலில் பேர்லாக இருக்கிறவங்க அவங்க பே பண்ணின 30 DP பே பண்ணிப்பாங்க. அதே போல் செகண்டாக உள்ளவங்க அவங்க கோரல் அப்கிரேட் பண்ணினா அவங்க 40 DP பே பண்ணுவாங்க, சரியா? பேர்லை பற்றி விட்டுருங்க. 3ஆம் லெவலில் உள்ளவங்க பாருங்க, அவங்க ஓனிங்ஸ் அப்கிரேட் பண்ணும்போது சிஸ்டத்துக்கு 100 DP பே பண்ணுவாங்க. அவங்க கோரலாக அது நோ ப்ராப்ளம். 3ஆவது லெவலில் உள்ளவன் 3ஆவது கிரேட் அப்கிரேட் பண்ணினா 100 DP சிஸ்டத்துக்கு பே பண்ணுவான். 4ஆவது லெவலில் உள்ளவங்க 4ஆவது கிரேட் அப்கிரேட் பண்ணும்போது 1000 DP சிஸ்டத்துக்கு பே பண்ணித்தான் அப்கிரேட் பண்ண வேண்டி இருக்கும். 5ஆவது லெவலில் உள்ளவங்க, அதில் உள்ள எக்கச்சக்கமான மெம்பர்ஸ், அமத்தீஸ்ட் என்ற கிரேட் அப்கிரேட் பண்ணும்போது 5000 DP சிஸ்டத்துக்கு பே பண்ணுவாங்க. அதே போல் 6ஆவது லெவலில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கிரேட்டாக டொப்பாஸ் வரும்போது அந்த நேரம் 10,000 பே பண்ணுவாங்க. அதே போல் 7ஆவது ரேங்க் உள்ளவங்க ரூபி அப்கிரேட் பண்ணுவாங்க. அதுக்கான 7ஆவது ரேங்கில் உள்ளவங்க தான் அப்படி பண்ணுவாங்களா? கிடையாது. இந்த லெவலில் அத்தனை பேர் ரூபி ஆக போகிறாங்க. இங்கே நாங்கள் கல்குலேஷன் எடுக்கிறது 7ஆவது லெவலில் உள்ளவங்க ரூபி ஆகும்போது அவங்க 20 DP பே பண்ணுவாங்க. இப்படி இவங்கள் அத்தனை பேரும் பே பண்ணுற இந்த அமௌண்ட்டில் 50% அரைவாசி உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு வருமானம் இதுதான். ஏண்டா ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கவங்கள நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண நபர்கள், அவங்க பேர்லாக இருக்கும்போது அந்த 30 DP 15 DP நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருப்பீங்க, ஆரம்பத்தை பார்த்தது தான். ஓகே, செகண்ட் லெவலில் உள்ளவங்க நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலை, ஆனால் அவங்க கோரல் ஆகும்போது ஆளுக்கு 20 DP படி உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்குது. தேர்ட் லெவலில் உள்ளவங்க நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலை, உங்களுக்கு 15 DP வந்திருக்காது, ஆனால் அவங்க ஓனிங்ஸ் ஆகும்போது உங்களுக்கு 50 DP வருமானம் இருக்குது. அதே போல் குவார்ட்ஸ், அமத்தீஸ்ட், டொப்பாஸ், ரூபி அந்தந்த கிரேட் அப்ளை பண்ணும்போது அவங்க பே பண்ணுற அமௌண்ட்டில் 50% உங்களுக்கு இன்கமாக வர்றதை பார்க்கலாம். இதுதான் சிஸ்டத்தில் பே பண்ணுற மிகப்பெரிய இன்கமும் இதுதான். நீங்கள் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இன்கமும் இதுதான். ஸோ உங்களோட 8 லெவலில் எத்தனை பேர் இருந்தாலும் அவனவன் அந்தந்த கிரேட்டை அப்ளை பண்ணும்போது ஒவ்வொருத்தர் மூலம் 50 DP உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு கீழே உள்ளவங்க அவங்களோட ரேங்கை அப்கிரேட் பண்ணுறதில் கூடிய கவனத்தை நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு வருமானத்தை இதில் வாங்க முடியும்ன்றதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம், இந்த 50% இன்கம் உங்களுக்கு இது வரணுமா இருந்தால் யார் எந்தெந்த ரேங்க் அப்கிரேட் பண்ணணும்னு இப்போ சொன்னாங்களோ அந்தந்த ரேங்கில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். உதாரணமாக 5ஆவது லெவலில் இருக்க ஒரு நபர், எத்தனை பேர் இருப்பாங்க, அதில் ஒரு நபர் 5000 DP பே பண்ணி அமத்தீஸ்ட் கிரேட் அப்கிரேட் பண்ணும் போது அதில் அரைவாசி 2500 DP, அதாவது 1,87,500 ரூபாய் உங்களுக்கு வரணுமா இருந்தால் நீங்கள் அமத்தீஸ்டாக இருக்கணும். அந்த டைம் அவர் அமத்தீஸ்டாக இருக்கிறபடியாக நீங்கள் அமத்தீஸ்டாக இருக்கணும். சப்போஸ் நீங்கள் கோரலாவோ ஓனிங்ஸாவோ இருந்தால் அல்லது குவாட்ஸாக இருந்தால் கூட
இந்த அமௌண்ட் வராது, சிஸ்டத்துக்கே போயிடும். ஸோ இவர் அமெத்திஸ்ட் ஆகிறபடியாக நீங்கள் அமெத்திஸ்டாக இருந்தால் தான் 2500 ரூபாய் இந்த 2500 டிபி வருமன்றதை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அப்கிரேட் வந்து எவ்வளோ முக்கியம்னு நாம் இப்போ பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம், இந்த ரேங்க் அப்கிரேட் பண்ண தான் மெயின் வேரியேட் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு எங்கள் ரேங்க் அப்கிரேட் பண்ணணும், ஸோ மற்றவங்க ரேங்க் அப்கிரேட் பண்ணணும். இப்போ மற்றவங்க ரேங்க் அப்கிரேட் பண்ணுறதா வாழ இன்கம் வச்சுக்கொண்டு எங்கள் ரேங்கை ஈஸியாக அப்கிரேட் பண்ணலாம். அதே போல் ஓட்டப்புள் வந்தாலும் பண்ணலாம். இல்லை ஓகே, இதை விட வேறு வழி இருக்கா? இந்த ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம் டீம் பர்ஃபார்மன்ஸ் ஃபாஸ்ட் ட்ராக் இது ரெண்டையும் எடுத்து பண்ணுறதை விட வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னும் ஒரு வழி இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், பிளான் பியை ஆரம்பத்துலேருந்து யூஸ் பண்ணினா ஈஸியாக உங்கள் ரேங்கெல்லாம் அப்கிரேட் பண்ணலாம். அந்த ரேங்கை உங்கள் பிளான் ஏயில் பேர்லேருந்து ரூபி என்ற ரேங்க் வரைக்கும் அப்கிரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் பிளான் பியை ஆரம்பத்துலேருந்தே யூஸ் பண்ணணும் என்ற விஷயத்தை இங்கே சொல்கிறோம். அது என்ன பிளான் பி? பிக் பொனான்சா 2020 பிளான் ஏல உள்ள அத்தனை ரேங்கையும் அப்கிரேட் பண்ணணும்ன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக போன வருஷம், அதாவது 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி பேர்லின் சிஸ்டம் அறிமுகப்படுத்தின ஒரு வரப்பிரசாதம், ஒரு அற்புதமான ஸ்கீம் இந்த பிளான் பி பிக் பொனான்சா. இதுலேயும் 4 ரேங்க் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஓட்டப்புள் இருக்குது. அதை ஒரே பார்வையில் பார்க்கலாம். நீங்கள் 4 கிரேட் மேலே பார்க்கலாம், அகேட் அமசனைட் ஆம்பர் பெரில் அதை பார்க்கலாம். அதை அப்ளை பண்ண வேண்டிய அமௌண்ட் அடியில் பார்க்கலாம், 20, 40, 100, 200 டிபியை பார்க்கலாம். 8 ரவுண்ட் ஓட்டப்புள் அமௌண்ட் டிபிலையும் இருக்குது, ஐநூறு எல்லாத்தையும் ஒரே ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதை ஒரே ஸ்க்ரீனில் எப்படி நீங்கள் பார்த்தீங்களோ அதே மாதிரி இந்த 4 கிரேட்டையும் நீங்கள் ஒரே நேரத்தில் அப்கிரேட் பண்ண முடியும். நீங்கள் பேர்லுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால், இந்த சிஸ்டத்துக்கு உள்ளே என்டர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் பேர்ல் கிரேட் வந்த அடுத்த செகண்டே இந்த 4 கிரேட்டையும் 20, 40, 100, 200 டிபி செலுத்தி ஒரே நேரத்தில் அகேட் அமசனைட் ஆம்பர் பெரில் 4 கிரேட்டையும் அப்கிரேட் பண்ண முடியும். அல்லது ஒவ்வொன்றா பண்ணலாம். முதல்ல அகேட் அமசனைட் ஆம்பர் பெரில் ஒவ்வொரு ஸ்டெப்பாகவும் பண்ண முடியும். இதுக்காக நீங்கள் புதிய நபரை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சிம்பிள், பேர்லுக்கு நீங்கள் வந்தால் கோல் ஆகிறதுக்கு 40 டிபி பே பண்ணணும், 4 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இங்கே மற்றவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பேர்ல் வந்த அன்றைக்கு அடுத்த செகண்டே நீங்கள் அகேட்டை முடிக்கலாம். இங்கேயும் ஓட்டப்புள் அதே 8 சுற்று 8 ரவுண்டில் சீனியாரிட்டி பேசிஸில் வருமன்றதை பார்க்கலாம். சரியா? ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா சொன்னால், பிளான் ஏல ஓட்டப்புள் வர வேகத்தை விட பிளான் பியில் பொனன்ஸான ஓட்டப்புள் வேகம் மிக அதிகமாக இருக்கும். இதனால்தான் உங்கள் பிளான் ஏல அப்கிரேட் பண்ணுறதுக்கு வேண்டிய ஃபண்டை டிபியை இந்த ஓட்டோபோல் மூலம் எடுக்கலாம்னு சொன்ன காரணம் அதுதான் காரணம். ஸ்பீட் ஓட்டோபோல் இதில் வேகமாக வேணும், அதுக்காண்டி ஒரு கால வரையறை இருக்காது. பிளான் ஏயை விட பிளான் பி வேகமாக வரும்ன்றதை மைண்ட் வச்சுக்கணுங்க. ஸோ பிளான் பிக்கில் எவ்வளோ தூரத்துக்கு நான் 4 கிரேட்டையும் அப்கிரேட் பண்ணுறோமோ அந்த ஓட்டப்போல் எடுத்து நாம் பிளான் ஏ அத்தனை லெவலையும் நாம் அப்கிரேட் பண்ண முடியும். இந்த பிளானை வச்சுக்கொண்டு எல்லா கிரேட்டும் அப்கிரேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ஓட்டப்புளை மட்டும் இந்த ஓட்டப்புள் பொனன்ஸா 20 ஓட்டப்புள் வித்ட்ரா பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு பாருங்கள். இப்போ அகேட் அமசனைட் ஆம்பர் 4 கிரேட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓட்டப்புள் போட்டிருக்கு, டிபிலையும் போட்டிருக்கு. இந்திய மதிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் 64 லட்சம், 1,91,00,000, 4,91,00,000, 9,80,00,000 ஓட்டப்புள் ஒவ்வொரு ரேங்கிங்கும் போட்டுருப்பாங்க. ஸோ இது கிடைக்கிற ஓட்டப்புள் வருமானம். ஓகே, இது நீங்கள் அப்ளை பண்ணதுமே உங்களுக்கு இந்த ஓட்டப்புள் வருமானம் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிடும், அதே எலிஜிபிள் ஆகிடும். ஓகே, இதை வித்ட்ரா பண்ணணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அகேட் ஓட்டப்புளை வித்ட்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கோரலாக இருக்கணும். மறந்துடுறாங்க, அகேட் ஓட்டப்புள் இன்கம்மை நீங்கள் வித்ட்ரா பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் பேர்லே இருந்தால் வித்ட்ரா பண்ண முடியாது. நீங்கள் கோரலாக இருந்தால் தான் அதை வித்ட்ரா பண்ண முடியும். ஆனால் எந்த கிரேடில் இருந்தாலும் நீங்கள் எந்த ரேங்க் அகேட் அமசனைட் ஆம்பர் பெரில் இந்த 4 கிரேடும் 4 ரேங்கும் நீங்கள் பிளான் ஏல எந்த ரேங்கில் இருந்தாலும் நீங்கள் ஒரேடியாக போட முடியும். ஆனால் அகேட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ண சொன்னால் நீங்கள் கோரலில் இருக்கணும். அமசனைட்
ஓட்டப்புல வித்ட்ரா பண்ணணும்னு சொன்னால் ஓர்னிங்ஸில் இருக்கணும். ஆம்பர் வித்ட்ரா பண்ணணும்னு சொன்னால் குவார்ட்ஸ்லையும், பெரில் ஓட்டப்புல் வித்ட்ரா பண்ணுறதுக்கு அமெத்திஸ்ட்லையும் இருக்கணும்ன்றது முக்கியமான கண்டிஷன் வந்துடுறாங்க. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி வருது, இந்த பொனன்ஸால ஓட்டப்புல் மட்டும்தான் இருக்கா, வேறு எதுவும் வருமானம் இருக்கா பார்த்தீங்கன்னா ஓகே இருக்குது. என்ன வருமானம்? டீம் பர்ஃபார்மன்ஸ் இன்கம் 2. பார்த்தீங்களா, இவ்வளோ நேரத்தில் இந்த சிஸ்டம் எத்தனை வகையான இன்கமாக அறிமுகப்படுத்து பார்த்தீங்களா? ஒன்று இது இல்லாட்டியாவது அது எக்கச்சக்கமான இன்கம்களை இந்த சிஸ்டம் கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் டீம் பர்ஃபார்மன்ஸ் இன்கம் 2 ஒன்று. ஏன்னா டீம் 1 இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது பிளான் ஏ டீம் பர்ஃபார்மன்ஸ் 1 சொல்லுவாங்க, அதாவது 1.5 DP, அது டீம் பர்ஃபார்மன்ஸ் 1. இது டீம் பர்ஃபார்மன்ஸ் 2ன்னு சொல்லுவாங்க. போனஸாக்கில் உள்ளபடியா 8 லெவல், உங்களுக்கு 8 லெவலில் மெம்பர்ஸ் உள்ளாங்க தானே, அவங்க எந்த லெவலில் யார் இருந்தாலும், அவன் எந்த ரேங்கில் இருந்தாலும், இந்த போனஸா 2020 அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டீம் பர்ஃபார்மன்ஸ் இன்கம் வரும். புரிஞ்சுதா? உங்களுக்கு கீழே 8 லெவல் இருக்குது, அதில் எத்தனையோ பேர் 8லையும் இருப்பாங்க, எந்தெந்த ரேங்க்லையும் இருப்பாங்க. அவங்க இந்த போனஸா அப்கிரேட் பண்ணினா அதன் மூலம் உங்களுக்கு டீம் பர்ஃபார்மன்ஸ் இன்கம் வரும். அது எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ அகேட் முடித்தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 1 DP வருமானம் வரும். அதாவது உங்களுக்கு கீழே உள்ளவங்க அகேட் அப்கிரேட் பண்ணினா உங்களுக்கு 1 DPயும், அமேசானைட் அப்கிரேட் பண்ணினா 2 DPயும், ஆம்பர் பண்ணினா 5 DPயும், பெரில் பண்ணினா 10 DPயும் உங்களுக்கு வருமானம் இருக்குது. மறந்துடுறாங்க, உங்களுக்கு கீழே 8 லெவல் இருக்கும். 8 லெவலில் எக்கச்சக்கமான மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க இந்த போனஸை அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு டீம் பர்ஃபார்மன்ஸ் இன்கம் இருக்குது. அது எப்படி பார்த்தீங்கன்னா சொன்னால், அவங்க அகேட் முடித்தா 1 DP, அமேசானைட் முடித்தா 2 DP, ஆம்பர் முடித்தா 5 DP, பெரில் முடித்தா 10 DP, மொத்தம் 18 DP இன்கம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த இன்கம் உங்களுக்கு வர்றதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, அகேட் 1 DP வாங்குறேன்டா நீங்கள் பேர்ல கண்டிப்பாக இருக்கணும், அது நார்மலாக இருப்பீங்க, அது நோ ப்ராப்ளம். அமேசானைட் 2 DP நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் கோரலாக இருக்கணும். மறந்துடுறாங்க, உங்களுக்கு கீழே ஒரு நபர் அவர் எந்த கிரேட்ல இருந்தாலும் அவர் அமேசானைட் போடுறார். அந்த 2 DP வாங்குறது நீங்கள் பேர்ல இருந்தால் வாங்கலாமா? அது உங்களுக்கு வராது. நீங்கள் கோரலில் இருந்தால் தான் 2 DP உங்களுக்கு வரும். அதே போல் உங்களுக்கு ஒரு நபர் ஆம்பர் போடுறார், அவர் எந்த ரேங்க்ல இருந்தாலும் பரவாயில்ல, அவர் எந்த ரேங்க்ல இருந்து ஆம்பர் போடலாம். ஆனால் அதில் வர 5 DP நீங்கள் இருக்கிறது நீங்கள் ஓனிக்ஸாக தான் இருக்கணும், வர வழியே கிடையாது. ஓனிக்ஸ் அதுக்கு மேலே இருக்கணும். உங்களுக்கு கீழே உள்ளவங்க அவர் எந்த ரேங்கில் இருந்தாலும் அவர் பெரில் போடலாம். ஆனால் அவர் போட்ட பெரிலால் ஒரு 10 DP நீங்கள் வருமானம் வாங்கணும் இருந்தால் நீங்கள் குவார்ட்ஸ் இருந்தே ஆகணும். ஸோ இது என்ன பார்க்குறேன்னு சொன்னால், இதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு எந்த கிரேட் நோ ப்ராப்ளம். ஆனால் அதுக்குரிய வருமானம் டீம் பர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுக்கு நீங்கள் அந்தந்த கிரேட்டில் இருக்கணும். இன்னொருக்க சொல்லணும் பாருங்கள், அகேட், அமேசானைட், ஆம்பர் இந்த 4 கிரேட்டும் ஒரு நபர் எந்த லெவலில் அவர் இருந்தாலும், பேர்லோ கோரலோ ஓனிக்ஸோ ரூபியாக இருந்தாலும் சரி, இந்த 4 கிரேட்டை அவர் எப்போவுமே அப்கிரேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஆனால் அதன் மூலம் வர்ற டீம் பர்ஃபார்மன்ஸ் இன்கம் நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் அந்தந்த கிரேட் இருந்தே ஆகணும். ஆம்பர் வாங்கினா நீங்கள் ஓனிக்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஆம்பர் வாங்க முடியும். பெரில் வாங்கன்னு சொன்னால் நீங்கள் குவார்ட்ஸாக இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும். ஆம்பர் வாங்குறது நீங்கள் கோரல் இருந்தோடு வாங்க முடியாது என்ற விஷயத்தை நீங்கள் மனதில் வச்சுக்கொண்டு செயற்படுங்க. அதனால தான் சொல்கிறது, புதுசாக ஒரு நபர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு 30 DP கொடுத்து 30 DP கொடுத்து அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணுற அதே சமயத்தில் வெறும் 20 DP 1500 மட்டும் செலுத்தி 2 சேர்த்து 50 DPயாக அவர் ஆக்டிவேட் பண்ணுறது புத்திசாலித்தனம். அதுதான் பெஸ்ட். இது ஆரம்பத்துலேருந்தே நான் சொன்னது, ஆரம்பத்துலேருந்தே பிளான் பியை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னது அதுதான். உள்ளே வரும்போது பொனன்ஸாவோட ஒரு நபர் உள்ளே வரணும். ஓகே, அதே நேரத்தில் ஸ்டார்டிங்கில் இருந்தே
அப்கிரேட் என்ற தாரக மந்திரம் உங்கள் மைண்டில் இருக்கணும். இங்கே வேலை ஒரே ஒரு வேலை, அப்கிரேட். இதை மைண்டில் வச்சு கொண்டு செயல்பட்டாலே போதும். இந்த அப்கிரேட் என்ன? உங்கள் ரேங்க் அப்கிரேட் பண்ணுறது அதை விட முக்கியம், அதை போல முக்கியம் உங்களுக்கு கீழே உள்ள 8 லெவலில் உள்ள அத்தனை பேர்ட்ட ரேங்கையும் அப்கிரேட் பண்ண வைக்கிறது. இது ரெண்டு தான் வேலை, அப்கிரேட் தான் வேலை. இதை மட்டும் மைண்டில் வச்சிருந்தா எக்கச்சக்கமாக வருமானம் சம்பாதிக்கலாம். அதாவது இன்னொரு ப்ராசஸில் சொன்னால், இன்னொரு லாங்குவேஜை சொன்னால், உங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம், டீம் பர்ஃபார்மன்ஸ் இன்கம் 1 2 இந்த ரெண்டையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வேலை பார்த்தாலே போதும். ஓட்டோப்புல் வருமானத்தை நம்பி இருக்கக்கூடாது. ஓட்டோப்புல் வருமானத்தை மட்டும் நம்பி சும்மா இருக்கக்கூடாது. ஏன்னா மிகப்பெரிய வருமானம் ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம் உண்டு, அடுத்த மிகப்பெரிய வருமானம் டீம் பர்ஃபார்மன்ஸ் 2வது இருக்குது, 3வது தான் ஓட்டோப்புல் இன்கம். அப்போ ஓட்டோப்புல் இன்கம் எங்கே இருக்குது? 3வது ரேங்கில் இருக்குது உண்டு. அது மாத்திரமில்லை, டீம் பர்ஃபார்மன்ஸ் ஃபாஸ்ட் ட்ராக்கும் ஸ்பாட் இன்கம், அந்தந்த ஸ்பாட்டில் வேலை போடுறது. ஆனால் ஓட்டோப்புல் அப்படி இல்லை, 1 வருஷமோ 8 மாதமோ 12 மாதம் கழித்து தான் வேலை போடுற இன்கம் படியாக ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் என்ன, நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்? ஸ்பாட் இன்கம், அதிகமான இன்கம், அதாவது ஃபாஸ்ட் ட்ராக், டீம் பர்ஃபார்மன்ஸ், இந்த 2 இன்கம் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்ய வேண்டும் என்றதை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் ஓட்டோப்புல் இன்கம், முக்கியமாக பொனஸா 22 ஓட்டோப்புல் இன்கம் எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், அதையும் நான் மறக்க முடியாது. ஓட்டோப்புல் தேவையில்லைன்னு இல்லை, அது எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட் ஹெல்ப்பிங்காக இருக்குமே தவிர அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடாது என்றதை மைண்டில் வச்சுக்கொண்டு எவ்வளோ தூரத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ, எவ்வளோ தூரத்துக்கு டீம் பர்ஃபார்மன்ஸ் ஃபாஸ்ட் ட்ராக்கை அதிகப்படுத்துகிறோமோ, எவ்வளோ தூரத்துக்கு எங்கள் ரேங்கை நாங்கள் மேலே மேலே அப்கிரேட் பண்ணுறோமோ, எவ்வளோ தூரத்துக்கு எங்களுக்கு கீழே உள்ள அவர் மற்ற நபர்ன்ற ரேங்களை அப்கிரேட் பண்ண வைக்கிறோமோ, மிகப்பெரிய வருமானத்தை, டெய்லி இன்கம்மை நாங்கள் வாங்க முடியும்ன்றதில் எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது. ஸோ இந்த பிளானுக்கு ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது மாத்திரமில்லை, ஒரு தலைவிலே இந்த பிளான் எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அப்படி ஒரு தலைவில் அண்டர்ஸ்டாண்ட் ஆனவங்க ஓகே, புரியாதவங்க என்ன பண்ணுறீங்க, திரும்ப 2-3 தடவை இந்த வீடியோ போட்டு இந்த பிளானை ரிப்பீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சப்போஸ் அப்படியும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னு சொன்னால் பேர்லினுக்கு உள்ளே வாங்க, உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேலை பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளான் உங்கள்கிட்ட அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நீங்கள் சிஸ்டத்தோடு சேர்ந்து உங்கள் லீடர் சொல்கிறது போல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேலை பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளான் உங்களுக்கு ஃபுல்லாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும்ன்றது மறக்கிறதுக்கு இல்லை. அது மாத்திரமில்லை, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பேர்லின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் பெரிய அளவு போய் கொண்டிருக்கு. அது மாத்திரமில்லை, குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த பிஸ்னஸ் பெரிய அளவில் பண்ணி கொண்டிருக்கிறத நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம். ஏன்னா இந்த சிஸ்டத்துக்கு ஒரு பேர் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், வாழ வைத்து வாழுகிற சிஸ்டம்னு சொல்லுவோம். நாங்களும் வாழ்ந்து மற்றவங்களை வாழ வைக்கிற ஒரு சிஸ்டம் தான் இந்த பேர்லினுக்கு நாங்கள் எப்போவுமே சொல்கிறது. அது மாத்திரமில்லை, தமிழ்நாட்டுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம், வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு சொல்லுவோம். அப்போ